ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்று வரும் 24 மணி நேரத்தில் அதிக கனமழை இருக்கும். மழை தான் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை கொடுத்துருக்கான்னு ஆச்சரியம். இது முன்னாடியே நம்மளால கணிக்க முடியலையா சார்? இப்படிலாம் 25 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அதிக கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால்மாங்க. இப்போ அதை 20 குறைச்சிட்டாங்க. ஆமாம், ஸோ அதனால் 20 and above எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க. அது ஆனால் இப்போ அதிகபட்சமாக மழை எவ்வளோ சென்டிமீட்டர் சார் பெஞ்சிருக்கு? 90 above 95 அது வந்துருக்கு. 29ஆம் தேதிக்கு போயிட்டேன், 10 நாளைக்கு. இங்கே ஏதோ ஒரு சர்க்குலேஷன் சுழற்சி ஒன்று காட்டுறது, அவ்வளோதான் காட்டுறது. இதே நான் இதுக்கு போகிறேன், GFS போகிறேன், ஒரு லோ ப்ரெஷரே காட்டுறது இலங்கைக்கு. இது காட்ட வேலை பாருங்க. இப்போ எதை சார் நம்ம எடுத்துக்கிறது? அதுதான் பிரச்சனை. இப்போ இந்த தென் தமிழகம் ஃபுல்லாக அதிகமான மழை வந்தது. இந்த மாதிரி அடுத்த நாளாக தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் முன்னாடி 2-3 நாள் முன்னாடியே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்களே. இப்படியும் காட்டு இப்படி காற்று தான், அதுதான் சர்க்குலேஷன் சுழற்சி. அந்த சுழற்சியை பார்க்குறீங்க. அடுத்தது இங்கே மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது. அதில் இந்த காற்று படும்போது அதுக்கு எழுச்சி கொடுத்து அப்படியே மழை பெய்யும். அப்படி தான் கொட்டியிருக்கு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணணும்? ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், முக்கியமாக பண்ணணும். எல்லா இடத்துலையும் குளம் வெட்டணும். எந்த ஊர்லலாம் பெரிய குளங்கள்லாம் இருந்திருக்கோ அந்த ஊர்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்குங்க. வரலாறுல எப்போ சார் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு அப்படின்னா அது என்ன, எந்த ஊரில் எப்போ சார்? இந்தியாவிலன்னு எடுத்துட்டீங்கன்னா, உலகத்துலேயே எடுத்துட்டீங்கன்னா சிறப்புஞ்சு தான் 156 சென்டிமீட்டர். தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் 85. இப்போ அதுக்கப்புறம் இப்போ தானே இதாம்மா. ஸோ இப்போ 95 தான் ஹையஸ்டாக இருக்கும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னாள் இயக்குனர் ரமணன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ தென் மாவட்டங்கள்ல வெளுத்து வாங்குது மழை அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மழையின் காரணம் என்ன அப்படின்னா சைக்ளோனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. வெறும் மழை தான் இவ்வளோ பெரிய வெள்ளத்தை கொடுத்துருக்கான்னு ஆச்சரியம். இது முன்னாடியே நம்மளால கணிக்க முடியலையா சார்? கணிச்சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? வார்னிங் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா இந்த அளவுக்கு வரலாறு காணாத மழைன்னு சொல்றோம், வரலாறுல என்னைக்குமே நின்று பேசும்னு சொல்றோம். இதை நம்ம முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்கல, அது எதிர்பாராம வந்துருச்சா இல்ல எப்பவுமே இப்படிதான் நம்ம இருக்குமா சார்? நம்ம உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க சார். ஜென்ரலாக என்னுடைய பீரியட்லாம் 25 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அதிக கனமழை, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால்மாங்க. இப்போ அதை 20 குறைச்சிட்டாங்க. இதில் ஸ்கேலே 10 தான், 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த பயங்கர டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பதிலாக மோர் தேன் 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ IMD மாடலில் இது GFSோடது. IMD GFSோட மாடலில் பாருங்கள். இதில் ஹையஸ்ட் ஸ்கேல் பாருங்கள் 200 வரைக்கும். 200 மில்லிமீட்டர், 20 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் நீ காமிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்பாட்டில் வேணும், அந்த ஸ்பாட்டில் வேணும்னா என்ன பண்ணணுன்னாக்கா அந்த இதுக்குள்ளேயே போகணும், சாஃப்ட்வேருக்குள்ளே போய் அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் கிரிட்டை கொடுத்து இந்த ஊரில் என்ன மழை இருக்கலாம், அந்த ஊரில் என்ன மழை இருக்கலாம்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தா கூட அது 50 சென்டிமீட்டரான்னு சொல்லாது. சப்போஸ் ஒரு 50ன்னு ஒன்று காமிச்சின்னா அது 40 இருக்கலாம், 60 வரலாம். ஸோ இட் கேன் பி. அதனால் 20க்கு மேலே. ஆமாம். ஸோ அதனால் 20 and above எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் கொடுத்துறாங்க. ஆனால் இப்போ அதிகபட்சமாக மழை எவ்வளோ சென்டிமீட்டர் சார் பெஞ்சிருக்கு? 90 above 95 அது வந்திருக்கு. அதுங்கிறது 95 காயல்பட்டினம். காயல்பட்டினம் 95. இப்போ 20க்கு மேலே அப்படிங்கிறது 95ஆகவும் இருக்கலாம், 100ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஆமாம். ஏன்னா we have to be careful, அவ்வளோதான். அது அலர்ட்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் ஈவன் குளோபல் மாடல்ஸில் கூட அது ஒரு மொசைக்காக தான் காட்டுறான். இப்போ புயல் இல்லாமல் சைக்ளோன் உருவாகாமல் வெறும் பருவகால மழையே இவ்வளோ பெய்யும், அதனால இவ்வளோ வெள்ளம் வருமா சார்? ஏற்கனவே இந்த எப்போ சார் நடந்திருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இது தமிழ்நாட்டில் கேத்தியில் 85 சென்டிமீட்டர் ரெக்கார்ட் ஆச்சு. அது மலை பிரதேசம் அப்படியே கீழே ஓடி வந்துடுது, அதனால் தெரியல. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். சார் இப்போ இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது நம்ம வித்தியாசமா இருக்குல்ல சார்? மழை ஒரு வருஷமும் நம்ம அதிகமா பெஞ்சிட்டே இருக்கிறது தான் பார்க்குறோம். இனிமேலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்மைதானா சார்? எதனால அப்படி? சரி, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இருப்பாங்க, கடும் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாலச்சந்தர் சார் கூட சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னாக்கா, ஒரு புயல் உருவாகணுன்னாக்கா 26.5 டிகிரி சென்டிகிரேடில் தான் அந்த புயல் உருவாகும். கடலினுடைய வெப்பம். இந்த ரீசெண்டாக ஒரு மிக்ஜாம் புயல் போகும்போது கடலினுடைய வெப்பம்லாம் 29-30 டிகிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எதிர்காலத்தில் அந்த வார்மிங்னு சொல்லக்கூடிய
உலகளாவிய வெப்பமயமாதல் மற்றும் நகரமயமாதனால் வெப்பம் அதிகரித்து விட்டது. அதனால் வந்து ஒரு புயல்னு இல்லாத தீவிர புயல், மிக கடுந்தீவிர புயல், இந்த மாதிரி புயல்கள்லாம் எதிர்பார்க்கலாம். அது ஒன்று. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸுங்கெல்லாம் நிறையா நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால், அதிகன மழை அப்படின்னு கொடுத்தாலே பெரிய மழை வரும் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக பெஞ்சிருக்காங்க. நிறையா மாவட்டங்களுக்கு இன்னும் குறைவாக தான் மழை இருக்குது. இதே நீங்கள் வட மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா, சில மாவட்டங்கள்லாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் அரியலூர், இதெல்லாம் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மழை இயல்பை காட்டிலும் குறைவாக இருக்குது. திருப்பத்தூர் இதெல்லாம் நல்ல மழை பெற்ற மாவட்டங்கள்லாம் தென் மாவட்டங்கள் நல்ல மழை வந்திருக்கு. இந்த புயல் மிக்ஜாம் புயல் வந்ததன் காரணத்தால் இந்த வட கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை கிடச்சிருக்கு. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம். இப்போ அடுத்து டிசம்பர் எண்டில் திரும்ப மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஜனவரி தொடக்கத்தில் மழை இருக்குமா? சரி, எவ்வளோ இருக்கும்? வானிலை மையம் வந்து 10 நாளைக்கு தான் இது 10 நாளைக்கு இது கிடைக்கும். சிலது 15 நாள் கூட கொடுக்கும். சில மாடல்லாம் கணிக்க முடியும் நம்மளால அந்த இதை வச்சு. ஆனால் அட்டவணையில் 7 நாள் தான் கொடுத்துருப்பாங்க. முன்னறிவிப்பு 5 நாளுக்கு தான். ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து நம்பகத்தன்மைங்கிறது வந்து அவ்வளோ 100% எடுத்துக்க முடியாது. மாடல் ஒரு கால்குலேஷன். ஏன் அப்படின்னாக்க அந்த சமன்பாடே பெரிய சமன்பாடு, அந்த ஈக்குவேஷன். அது வந்து நல்ல கம்ப்யூட்டிங் பவர், அதிகமான சக்தி உள்ள கம்ப்யூட்டர் தான் பண்ணுறோம். அப்படியும் கம்ப்ளீட்டாக அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும்னா சில நாட்கள் ஆகும். அதுக்குள்ள நாளே முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவாங்க. சில இதெல்லாம் எடுத்துருவாங்க, டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை கணிக்கும்போது இது அப்புறம் 100%ங்கிறது நாட் பாசிபிள். இது வந்து ஐரோப்பிய இது ஒன்றியத்துடைய மென்பொருள். ரீடிங்னு இங்கிலாண்டில் தான் ஆஃபீஸ் இருக்குது. அதாவது யூகே மெட் ஆஃபீஸ் அவங்க தனியாக இருக்குது மாடல். இதில் இல்லையே தவிர அவங்க டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்கு போனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். வெவ்வேறு மென்பொருளுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு வானிலை இது காட்டுமா சார்? வானிலை காட்டும். வேற இவன் வந்து அமெரிக்காக்காரன் வேர்ல்டு ஃபுல்லாகவே பண்ணுறான். வேர்ல்டில் எந்த பகுதி வேணாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூரோப்பியன் மாடலில் வேர்ல்டில் எந்த பகுதி வேணாலும் பார்த்துக்கலாம். அவங்க பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் தான் இதெல்லாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். இப்போ இதுவும் மதுரை அந்த பகுதிகளை காட்டுது இல்லைங்களா சார்? ஆமாம், இது மழை ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த ஒரே நாளில் அன்றைக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். அந்த இருக்கும். நாள் படம் தான் பிரச்சனை வரும். 29ஆம் தேதிக்கு போயிட்டேன், 10 நாளைக்கு. இங்கே ஏதோ ஒரு சர்க்குலேஷன் சுழற்சி ஒன்று காட்டுறது, அவ்வளோதான் காட்டுறது. இதே நான் வந்து இதுக்கு போகிறேன், ஜிஎஃப்எஸ் போகிறேன், ஒரு லோ ப்ரெஷரே காட்டுறது இலங்கைக்கு. இது காட்ட வேலை பாருங்கள். இப்போ எதை சார் நம்ம எடுத்துக்கிறது? அதுதான் பிரச்சனை. இது வானிலை இதுதான். இப்போ இது பாருங்கள், இதை வந்து இந்த சேப்பாக வந்துடுறதுலே பர்பிள். இப்போ நான் வந்து உறுதியாக சொல்லலாம், இது உண்மையிலே நடந்ததுன்னு வச்சுங்க. இப்போ இலங்கையோட கிழக்கு கடற்கரையில் மட்டக்களப்பு பகுதியில், இந்த கதிர்காமம் இந்த பகுதியிலாம் அதிக கனமழை பெய்யும்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் அது காட்டுறது. அது வந்து ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு புயல் லெவலில், இது புயல் மாதிரி வச்சுக்கலாம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது காட்டுறது. இப்போ இதுதான் இந்த வித்தியாசங்கள். அதனால தான் 10 நாளைக்கு இருக்கிறத எடுத்துக்கூடாது. 5 நாளைக்கு வேணால் எடுத்துங்க. அதை தான் முன்னறிப்பாக கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த வேறுபாடு இதை கிட்ட நெருங்க 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 இவ்வளோ வேறுபாடு வராது. கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, இப்போ வந்து 4வது நாள் முதல் நிலையாக வைத்துக்கொண்டு 5ஆவது நாளை கணிக்கிறது, 5ஆவது நாளை முதல் நிலையாக வைத்துக்கொண்டு 6வது நாளை கணிக்கிறது. ஸோ அந்த வேறுபாடு வர 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 நிறைய வித்தியாசங்கள் வந்துடும் 10ஆம் நாள் போனால். ஸோ அதனால தான் இதை வச்சுட்டு டகால்னு ஒரு புயல் உருவாகும், இலங்கை கிட்டக்க வரும் அப்படின்லாம் சொல்கிறதுல தெர் இஸ் நோ பாயிண்ட். அது மாறிடும். அதுக்கு தான் அது சட்டென்று மாறிடும் வானிலை தான். இப்போ நம்ம பார்க்க முடிஞ்சது 5 நாள் சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ அடுத்த 5 நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பார்க்கலாம், அதுவும் பார்த்துலாம். பெரிய மழை நிகழ்வு எதுவும் காட்டல. ஒரு 5 நாளைக்கு எடுத்தனாக்க இன்னைக்கு 20 இல்லையா, 25 வரும் பார்ப்போம். பெரிய மழையெல்லாம் இல்லை, பட் கொஞ்சம் மோர் டு டெல்டா தேன் அதர் பிளேசஸ். தெற்குலையும் ஏதோ லைட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் ஜிஎஃப்எஸ் போகிறேன். இப்போ அதான் அந்த டெல்டாவில் தான் காட்டுறேன். அப்புறம் தெற்குலையும் கொஞ்சம் காட்டுறது. அந்த மாதிரி மெட்ராஸுக்கு ஜாஸ்தியாக இல்லை பாருங்கள். இதுலேயும் அப்புறம் அங்கே டெல்டாவில் தான் கொஞ்சம் காட்டுறது தவிர மற்றபடி பெருசாக காட்டல. இப்போ இந்த தென் தமிழகம் ஃபுல்லாக அதிகமான மழை வந்தது. இந்த மாதிரி அடுத்த நாளாக தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் முன்னாடி 2-3 நாள் முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆமாம், 20 சென்டிமீட்டருக்கு மேலே காட்டுச்சுன்னா நம்ம ரெட் அலர்ட்னு சொல்லிடுவோம். ரெட் அலர்ட்டுங்கிறது எங்கள் டைம்லாம் அலர்ட் கிடையாது. அதிக மழை வருவதற்கு வாய்ப்புன்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து அதையும் ஏன் வந்ததுங்கிறதையும் காட்டுறேன். அதாவது அன்றைக்கு வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி இருந்தது, இந்த சர்க்குலேஷன் பேட்டர்ன். இதுதான் சர்க்குலேஷன் பேட்டர்ன். இதை பாருங்கள்,
இங்கே வந்து திருநெல்வேலி. கீழ் திசை காற்று இருக்குது. தெற்கு பகுதியில் மேல் திசை காற்று வெஸ்ட்லேருந்து வருது. இப்படியும் காற்று இப்படி காற்று தான் அதான் சர்க்குலேஷன், சுழற்சி. அந்த சுழற்சியை பார்க்குறீங்க. இந்த சுழற்சியில் வந்து பாருங்கள், வங்கக்கடலேருந்து ஈரம் மிகுந்த காற்று நல்ல வேகத்தோடய வருது. அதே மாதிரி இந்திய பெருங்கடல் பகுதியிலேருந்தும் காற்று வருது. அதுக்கு அப்புறம் இந்த அரபிக்கடல் பகுதியிலேருந்து காற்று வருது. அடுத்தது இங்கே வந்து மலைப்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது. அதில் அந்த காற்று படும்போது அதுக்கு எழுச்சி கொடுத்து அப்படியே மழை பெய்யும். அப்படி தான் கொட்டியிருக்கு. அடுத்தது இன்னொரு பெரிய ரீசன் அப்படி என்னன்னாக்கா, இதிலே 2-3 லெவல் பார்க்கணும். ஆக்சுவலி இது 5.8 வரல இந்த சுழற்சி இருந்திருக்கு மேலே. இந்த சார்ட்டுங்கிறது வந்து 1 கிலோமீட்டர் ஹைட்லேயும் கிடைக்கும், அப்புறம் 1.5 கிலோமீட்டர் உயரத்துலையும் கிடைக்கும், 3 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சார்ட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சார்ட்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்க ஒரு வரைபடத்தை காமிச்சிருக்கேன். இது வந்து 3 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வரைபடம். ஸோ இது சரி 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வரைபடம். இந்த காட்டினுடைய எங்கே சைடில் 20ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த கலர் காட்டுறது பாருங்கள். அந்த கலர் காட்டினா கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர். இது கடல் மைல்கள் இதில் பயன்படுத்தக்கூடிய அளவு. நடுவில் 40 காட்டுது அந்த கலர். 40. அது வந்து அப்படியே இந்த திருநெல்வேலிக்கு அந்த சைடில் காட்டுறது, கன்னியாகுமரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியில். ஸோ அது வந்து 40ன்னா என்ன, மோர் தென் 40னா இது மோர் தென் 70 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். சரி 60 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். 40 × 1.8 பெருக்கணும், அது 58ன்னு வரும். 58க்கு மேலே 60, 60க்கு மேலே அது எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்தது, இவ்வளோ பெரும் மழை. சரிப்பா, ஏற்கனவே நம்ம 2015ல் ஒரு பெரும் மழை பார்த்தோம். அதுக்கப்புறம் வருடம் அது அதிகமாயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த வருடம் சென்னையில முடிஞ்சது மிக்ஜாம் புயல் அப்படின்னு பார்த்தா, அடுத்து திரும்ப தென் தமிழகம் இன்னும் மழைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி வருடங்கள் போக போக மழையும் அதிகமாகுது, வெள்ளமும் அதிகமாகுது. இதுக்கு காரணம் என்ன சார்? நம்ம ஏதாச்சும் பயன்படுத்துகிற பொருட்கள் அந்த மாதிரியா? எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழகம்னு பார்க்கும்போது இந்த வட உள் மாவட்டங்கள்லாம் போதிய மழை இல்லை. திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த பகுதியெல்லாம் மழைக்கு அவங்க வர வேண்டிய குறைவாக தான் வந்திருக்கு. தென் தமிழகத்தில் அந்த வெவ்வேறு திசையில் அந்த காற்று சதங்கமித்து இதுக்கு முன்னாடி நிறைய மழையெல்லாம் கொடுத்தது. அடுத்தது வந்து இந்த நிகழ்வு, இதெல்லாம் காரணமாக தான் நான் அங்கெல்லாம் வந்து அதிக மழை பெற்றுள்ளது இயல்பை காட்டிலும். சில மாவட்டங்கள்லாம் 150 விழுக்காடு அதிகமாக வாங்கி மழை வந்து வழக்கத்தை விட அதிகமாக வந்திருக்கு. சென்னையை பொறுத்தவரை ஐ திங்க் அரௌண்ட் 41 42 வந்திருக்கு % அபோவ் நார்மல் இயல்பை காட்டில் வந்திருக்கு. அதுதான். ஸோ இப்போ இவ்வளோ மழை இருக்குது, இவ்வளோ வெள்ளம் இருக்குது, நம்ம வந்து மீட்பு பணிகள் பண்ணிட்டு இருக்கோம்ல சார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் தடுக்கலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார்? தான் பண்ணணும், முக்கியமாக பண்ணணும். எல்லா இடத்தும் குளம் வெட்டணும். இப்போ சென்னையிலேயே சில பகுதிகளை காப்பாற்றினது எதுன்னா சப்வே தான். எல்லா சப்வேலையும் போய் தண்ணி ரொம்பித்து ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கிற தெருவெல்லாம் கொஞ்சம் நடக்க முடிஞ்சுது. மயிலையில் கூட அந்த குளம் இருக்கிறதுனால நிறையா தண்ணி அப்படி உள்ளே போய்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் இதுதான் ஒரே சொல்யூஷன். அதனால் பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் 200 வீடெல்லாம் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு குளத்தை வெட்டணும். கவர்மெண்ட்டே மேண்டேட்டரியாக குளத்தை வெட்டுன்னு சொல்லலாம். குளத்தை வெட்டின அப்புறம் அதுக்கு படியெல்லாம் வச்சு சிமெண்ட்லாம் போடணும், அது கவர்மெண்ட் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம். வேணா உங்களுக்கு சிமெண்ட்டை கூட ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், தயவுசெய்து குளத்தை வெட்டுங்கன்னு சொல்லலாம். என்கரேஜ் பண்ணலாம் அவங்கள அதை பண்ணுறதுக்கு. அது ஒன்று. இப்போ வந்து ஐஐடி போன்ற வளாகங்கள்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா, லெட்ரின்லேருந்து வருது, அதை வந்து பொது கழிவு நீரோடு சேராது ரோட்டில், அதை சுத்திகரிப்பு செய்து அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட், ஆஃபீஸில் உள்ள டாய்லெட்டுக்கும் சரி, டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டாய்லெட்டுக்கும் சரி, வீட்டில் உள்ள டாய்லெட்டுக்கும் அதுதான் அந்த இது காம்பவுண்டை ரீயூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தோட்டங்களுக்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கும் மிஞ்சி போச்சுன்னா அங்கே இருக்கிற குளத்தை போய் விழுந்துடும். அதனால் பிரச்சனையும் இல்லை, நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், அது மெயின்டைன் ஆகும். லண்டன் போன்ற பெரிய நகரெல்லாம் கூட இந்த மாதிரி சுத்திகரிப்பு செய்து அதை தேம்ஸ் நதியில் விட்டுருவாங்க, லண்டன்லாம் அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு வழி. இப்போது இதான பெரிய பில்டிங் வளாகம், இப்போ இந்த கல்வி சாலைகள்லாம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குது, சத்தியம், இந்த மாதிரி எவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா, இந்துஸ்தான் யூனிவர்சிட்டிலாம். அந்த ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாருமே எவ்வளோ குளம் வெட்ட முடியுமோ அவ்வளோ குளம் வெட்டிட்டு சுற்றி புற மக்கள் வாக் பண்ணுறதுக்கான ஒரு வாக்வே, செடி கிடியெல்லாம் வச்சான்னா கண்டிப்பாக தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே போயிடும், ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதை தான் பண்ணணும்.
கழிவு நீரை சுத்திகரித்து நம்ம 3 ரிவர்லையும் விட்டுற வேண்டியது தான். அடையாறு, கூவம், கொசத்தலைன்னு விட்டானா அப்படியே கடலுக்கு போயிடும். இன்னும் இதுதான் ஒரு வழிவகை. இல்லை எந்த சந்தேகம் இல்லை. வீட்டை சுற்றி சிமெண்ட் போடக்கூடாது, மண் தரையா மண் தரையாக இருக்கணும். இல்லை பேவுடு ஸ்டோன் போட்டு அதில் கேப் இருந்தால் கூட தண்ணி உள்ளே போயிடும். அதில் புல் மாதிரி வச்சோன்னாக்கா அது வழியாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அதாவது இத்தனை க்ரீன் பிரிண்ட் இருக்கணும் வீட்டை சுற்றி பர்சன்டேஜ்னு சொல்லி கவர்மெண்ட் மேண்டேட்ரியாக பண்ணணும். இருந்தே தீரணும்னு. அதான் ஒரே வழி. இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ஒரு நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன். திருநெல்வேலியிலேருந்து எந்த ஊர்லலாம் பெரிய குளங்கள்லாம் இருந்திருக்கோ அந்த ஊர்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்குந்தார், அந்த வாட்டர் பாடி இருக்கிற இடங்கள்லாம். ஆனா வெள்ளம் அதிகமா வர இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல குளம் வந்து உடைபட்டு அதுல இருந்து தண்ணி வந்து பகுதிகள் அப்போ வாய்க்கால் வழியா ஒரு வாய்க்கால் வெறும் குளம் வெட்டுறது மட்டும் இல்லாம அது நிரம்பிடுச்சுன்னா போகிறதுக்கான வழிகளையும் நம்ம சரிப்படுத்தணும். சரி பண்ணணும். பண்ணோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரே வழி. ஆப்ஷன் வேறு ஆப்ஷன் இல்லை. சார், இப்போ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மழை காலம்னா மழை இல்லாமல் பகலில் வெயில் அடிக்கும், ஈவினிங்கில் வந்து ஒரு குளிர்காலம், திரும்ப காலையில் ஒரு மழை வருது. இப்போ 3மே ஒரே நாளில் பார்க்க முடியுதுல்ல சார், இதுக்கான காரணம் என்ன? இல்லை இந்த மாதிரி டைம் தான் இப்போ இருக்குமா? இல்லை, கோடையில் மழை வரும்போது வெப்பச்சலனம் தான் காரணம். இந்த மாதிரி தாழ்வு பகுதியோ தாழ்வு நிலையெல்லாம் இருக்காது. இல்லை மேலடுக்கு சுழற்சியெல்லாம் கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் இந்த வாட்டி தாழ்வு பகுதியே வரல தமிழ்நாட்டுக்குள்ளே, அது வேறு. அளவுக்கு சில மாற்றங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 3 மாதம் மழை காலம் அதுக்கு தயாராக இருக்கணும். ஜனவரி பிப்ரவரியில் 100 வருடங்கள் தரவுகளை பார்க்கும்போது இந்த பருவமழை முடிந்ததே ஜனவரி தான் முடிஞ்சிருக்கு. சராசரி முடிவுனாங்கிறது 27 டிசம்பர் தான். பட் ஆனாலும் சில வருடங்கள் 1/3 ஆஃப் தி இயர், அந்த 1900 to 2000 பார்க்கும்போது ஜனவரிலையும் வந்திருக்கு. ஸோ ஜனவரிலையும் மழை எதிர்பார்க்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா அறுவடை காலம். மாட்டுக்கு அறுவடை பண்ணிவிட்டு ரோடில் கொட்டி வச்சு காய வைப்பாங்க. இது முன்கூட்டியே தெரிஞ்சால் நெகிழி பையில் போட்டு பாதுகாப்பாக வச்சு அந்த மழையில் அதெல்லாம் வீணாக போகிறத தவிர்க்கலாம். ஸோ இப்போ முன்னறிவிப்புனால கொஞ்சம் தெரியறது, அதனால் தப்பிச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான். சரி, இப்போ 24 ஹவர்ஸில் இப்போ வந்து ஏற்கனவே 1992 வந்து அதிகமாக பெஞ்சுது, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வரலாறுல எப்போ சார் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு அப்படின்னா அது என்ன, எந்த ஊரில் எப்போ சார்? இந்தியாவில்னு எடுத்துட்டிங்கன்னா, உலகத்துலேயே எடுத்துட்டிங்கன்னா சிறப்புஞ்சு தான் 156 சென்டிமீட்டர் 24 ஹவர்ஸில். அதான் வேர்ல்டு ரெக்கார்ட். அப்புறம் தமிழ்நாட்டில் பாம்பேலாம் சொன்னேன்னா 94 சென்டிமீட்டர் இதில் வந்திருக்கு, சாண்டா க்ரூஸில் வந்திருக்கு. 50-60 சென்டிமீட்டர் சர்வசாதாரணம் பெய்யும் கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும். அது அவங்களுக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே பட்டு அப்படியே எக்கச்சக்க மழையை கொடுத்துட்டு அப்படியே கடலுக்கு போயிடும். அந்த தண்ணி நீர்வழி தடங்கள் இருக்கும், அப்படியே போயிடும். அது அவங்களுக்கு பழக்கப்பட்டது, அதனால் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் வந்து 85 கேத்தியில் வந்தது தான். இப்போ அதுக்கப்புறம் இப்போ தானே சார்? இதுதான். ஸோ இப்போ 95 தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து வந்ததுனால. சார், இப்போ நிறையா இந்த மென்பொருள்லாம் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க முடியுது. நீங்கள் கணிக்கும் போது எவ்வளோ சவால்கள் இருந்துச்சு? எப்படி அடுத்தடுத்த நாள் உள்ள மழைகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு சென்டிமீட்டர் இருக்குன்னு எப்படி கணிச்சு சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பர்டிகுலர் மாடலுடைய மென்பொருள் வந்து எனக்கு அந்த கிரிட்டு பாயிண்டில் இந்தந்த கிரிட்ஸில் எனக்கு வேணும்னு கொடுத்துருவார் ஒருத்தர். அந்த கிரிட்டை ஒரு நாளைக்கு பார்க்கும்போது டிசம்பர் 1 அன்றைக்கி பார்க்கும்போது 250 மில்லிமீட்டருக்கு மேலே காமிச்சிது. அதனால தான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கு காலையில், ஏன்னா முதல் நாள் காட்டல, அன்றைக்கு காலையில் தான் காட்டுறது. காட்டும்போது இன்று வரும் 24 மணி நேரத்தில் அதிக மழை இருக்குன்னு சொல்ல முடிஞ்சதுக்கு காரணம் தான் அன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி நுங்கம்பாக்கத்தில் 29 சென்டிமீட்டரும் மீனம்பாக்கத்தில் 34 சென்டிமீட்டரும் வந்தது. ஆனால் அதுக்கு தான் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கிடையாது. சென்னைக்கு ஹையஸ்ட் ரெயின்ஃபால்ங்கிறது 1976 நவம்பர் 26 45 சென்டிமீட்டர் நுங்கம்பாக்கம் ஆஸ் வெல் அஸ் மீனம்பாக்கம் வந்தது. அது ஒரு தாழ்வு மண்டலம். சென்னை கிட்ட உள்ளே கூட வரல, அது கடல் தான் போச்சு. இருந்தாலும் நான் பெரும் மழை கொடுத்துட்டு போச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.